ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 14. இப்பாடல் உணர்த்தும் கருத்து: கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். வாக்கு தவறக்கூடாது. வாக்கு கொடுப்பது மிகவும் எளிது, அதை காப்பாற்றுவது மிகவும் கடினம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் ஏமாற்றுபவர்களை எண்ணி ஆண்டாள் வருந்துகிறாள். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை. பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: முன்னமே நான் விழித்துக் கொண்டு உங்களை வந்து எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசிய பெண்ணே, நீ கொடுத்த வாக்கு என்னவாயிற்று? எழுந்திருப்பாயாக. சிறிதும் வெக்கமில்லாதவளே, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறிவிட்டாயே. நாக்கு கிளிய வீரம் பேசுபவளே, உங்கள் வீட்டு புலக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்துள்ளன. ஆம்பல் மலர்கள் இதழ்கள் குவிந்து வாய் மூடியுள்ளன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயிலை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தவசீலர்கள் தங்கள் பொறுப்பில் உள்ள ஆலயங்களை திறக்க புறப்பட்டு விட்டார்கள். சங்கு சக்கரம் ஏந்தியுள்ள நீண்ட திருக்கரங்களையும் தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடையவனான கண்ணனை நாம் பாடுவோம். நீ எழுந்து எங்களுடன் வா. இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே, எழுந்து வா. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 14.